வீடியோனா என்னன்னு சிரிப்பு. எங்க அம்மா அப்பாட்டே கூட கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தேன். அந்த கேஸ் கொடுத்ததுனால இவளைய கல்யாணம் பண்ணல கொடுத்ததுனால பேசல. இப்ப கொலை வெறியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஒழுங்கா பேசி போடு, ஸ்லோவா இல்லைன்னா ஃபுல்லாக வீடியோக்கு வந்தா அப்படி அப்படியே நீட்டா ரெடியா இருந்திருக்கேன். பாத்தீங்களா, நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீ கரெக்டா நீட்டா இருக்கணும் வீடியோன்னு சொல்லியிருக்கேன். சரி பஞ்சாயத்தை விடுங்க. ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல குதிரக்கமான கேள்விகளும் கொஞ்சம் இருந்துச்சு. சரி எல்லாத்துக்கும் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது, வருஷம் ஆயிடுச்சு நினைக்கலாம். கடைசியா நம்ம ஈரோட்ல போட்டதும் சரி, அதுக்கப்புறம் போடல. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அதுக்கப்புறம் நாங்க போடவே இல்லையே, கமெண்ட் எதுவும் பாக்குறதும் இல்லையா. என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, எப்ப லைவ் வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லைவ் வந்து இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு வரலான்னு இருக்கிறோம். இந்த வீடியோ 3 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன். டைம் கிடைச்சா அப்படியே வாங்க, நம்ம லைவ் போட்டாலாம் பெருசாக யாரும் வர மாட்டாங்க. இருந்தாலும் நாங்களும் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறோம். அப்புறம் இப்போ இருக்கிற வீடு சொந்த வீடான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, இது சொந்த வீடு தான், ஆனால் எங்களுக்கு சொந்தம் கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இடம் தான். அப்புறம் பாப்பாவுக்கு எத்தனை வயசு அப்படிங்கிற பாப்பா புஷ்டியா இருக்குது, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு இப்பதாங்க 6 மாசம் நடந்துட்டு இருக்குது. அடுத்த வாரம் முடியுது. பாப்பாவுக்கு 6 மாசம் முடிஞ்சு 7 மாசம் தொடங்குது. அப்பதான் ஏதாவது ஃப்ரூட்ஸ், அப்புறம் என்ன பருத்தி பால், என்ன அந்த பருத்தி பால் இல்ல என்னமோ அந்த இதோட பால் எடுத்து செய்ய சொன்னாங்களா, பாதாம் முந்திரி இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அதிகமா அவளுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம்னு இப்ப என் மண்டையில ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் அதே தாங்க. யூடியூப்ல அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க பெஸ்டா கொடுக்கறது. ஏன்னா எங்க அம்மா கிட்ட எல்லாம் கேட்டா தெரியும், நீங்களும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, அதை விட்டா வளவளன்னு பேசுவாங்க. இல்ல அதிக பேர் என்ன கேட்பீங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியாதா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஊட்டி இருப்பீங்கல்ல. எனக்கு உண்மையா 5 வருஷம் கேப்புங்கிறதுனால எதுவுமே தெரியல, எல்லாமே மறந்துட்டேன். அதுவும் இல்லாம சிவாவுக்கு எந்த பொருள் கொடுக்கவும் ரொம்ப பயந்தே அவனுக்கு எதுவுமே கொடுக்காமலே அவனை வத்தையா ஆக்கி வளர்த்து வச்சிருக்கிறேன். நல்லமா உடம்பு வாட்டமா கொடுக்காம வத்தையா இல்ல, நான் அவ்வளவா பயப்படுவாங்க குழந்தைக்கு. அடுத்தது முக்கியமான ஒருத்தவங்க எம்மல கொலை வெறியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவை ஒழுங்கா பேசி போடு, ஸ்லோவா இல்லைன்னா நீ வீடியோவே போடாதன்றாங்க. நான் மன்னிச்சிருங்க தயவு செய்து, நான் வேணும்ல அப்படி பண்ணல. என்னோட நானே சொல்லுவேங்க இவர்கிட்ட, வீடியோ ரொம்ப ஃபாஸ்டா பேசுறமாமா. இவர் பேசிட்டு திரும்ப வச்சு பார்த்தாருன்னா இவருக்கே கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தெரியும். எனக்கு அப்படி தோணுதுங்க, அதனால பேசினேன். நான் இனிமே இப்பெல்லாம் ஸ்லோவா தான் பேசுறேன். ஒரு வீடியோ மட்டும் ஸ்பீடா பேசியிருப்பேன். நான் கண்டிப்பா மாத்திக்கிறேன். அவங்க எந்திரிச்சிட்டாங்க, நீங்க போயிட்டு வந்துடுறீங்களா, அதுக்குள்ள போங்க. பாப்பா இப்பதாங்க தூங்க வச்சோம். அவங்க வேற அப்பப்பா அடிக்கடி எந்திரிச்சுப்பாங்க சடனா, ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுவா. சிவா வந்து ஃப்ரீயா அவன் மட்டும் விளையாண்டுட்டு இருக்கான். இன்னைக்கு லீவு. அப்புறமா எடுத்து வச்சு எழுதுவான்னு நினைக்கிறேன். காலையில நோட்டை கையில எடுத்தா என்ன நினைச்சாலும் தூக்கி போட்டு போயிட்டான். அப்புறம் இளநீர் நல்லா குடிச்சு எனக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாச்சு. இல்லைங்க, நான்லாம் டெய்லியும் குடிக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு அம்மாலாம் போடும். முடிஞ்ச அளவு நீங்களும் குழந்தைங்களுக்கு அதிகமா தண்ணி, இளநீ, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுங்க. அம்மா போட்டா அது அவ்வளவு. அப்புறம் வந்து நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்குங்க. கிட்டத்தட்ட அந்த 2 வருஷமே கமெண்ட் வருது, சொந்த ஊர் என்ன, நீங்க சேத்தியத்தோப்பா இல்ல அம்பாபுரமா பெண்ணாடம்மான்னு கன்ஃபியூஷன்லயே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொந்த ஊர் பெண்ணாடம். மாமியார் வீடு இருக்கிறது பாத்தீங்கன்னா சேத்தியத்தோப்பு பக்கத்துல அம்பாள்புரம்ங்கிற ஊர். அங்கதான் எங்க அம்மாயோட ஊருமே இருக்கு. அங்க அப்பப்போ போய் தங்குவோம். உங்களுக்கு தெரியாதுல, கிராம சைட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது போனா டவுனுக்கு தான் போவோம். அங்க சேத்தியத்தோப்பு பக்கத்துல டவுனு வடலூர் 2 இடத்துக்கு தான் நாங்க போயிட்டு வருவோம். அது ஒண்ணு. அப்புறம் வந்து நீங்க லவ் மேரேஜ் தான் கேட்டீங்க. ஆமாங்க, அதேதான். நான் லவ் மேரேஜா தான். நாங்களும் ஒரு 8 வருஷமா லவ் பண்ணோம். இல்ல அப்பெல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கும். நம்ம வீடியோ எல்லாம் சேனல் ஆரம்பிச்ச புதுசு வீடியோனா என்னன்னு சிரிப்பு. எங்க வீடியோவே நாங்க திரும்ப போய் பார்ப்போம். ஆனா அது கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். என்னெல்லாம் நம்ம தப்பு பண்ணிருக்கோம், எவ்வளவு மொக்கையா வீடியோ போட்டிருக்கோம், என்ன அப்டேட் ஆயிருக்கும், பரவாயில்ல நம்மளும் இப்படி வந்திருக்குமேன்னு பாப்பேன். லவ் மேரேஜ் தாங்க. 8 வருஷம் லவ் பண்ணோம். 8 வருஷம் கேட்டுனா இவங்க குழந்தையா இருந்தே லவ் பண்றோம். 2 பேருமே ஒரு 6வது படிக்கக்குள்ள இருந்தே அப்படியே விளையாடுறது, அப்படியே ஒன்னாவே இருந்தோம், வளர்ந்தோம். அப்புறம் கல்யாணம் பண்ணோம். அப்புறம் வந்து வீட்டுக்குள்ள சண்டையாகி அது இது கேஸ் கோர்ட்லாம் போய் இப்போ வந்து நாங்க 2 குட்டியை போட்டுட்டோம். லைஃப் ஓடிட்டு இருக்குது. லவ் மேரேஜ் தான். முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையா, உங்களுக்கு அம்மா அப்பாலாம் இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. எங்க அப்பா இருக்காரு, அடிக்கடி பாத்துப்பீங்க, வருவாரு. பாட்டிங்க வருவாங்க. அம்மா அவங்கள்ட்ட நான் பேச மாட்டேன். அது பேச மாட்டேன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து இது. அதை நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதுல. அதனால யாரும் நான் பேச மாட்டேன். இவளுக்குமே பிடிக்காது. நான் இவங்க அம்மா அப்பாட்டே கூட கொஞ்ச நாள் பேசாம தான் இருந்தேன். அந்த கேஸ் கொடுத்ததுனால இவளைய கல்யாணம் பண்ணல கொடுத்ததுனால பேசல. இப்பதான் நாங்க கொஞ்சம் அப்படியே மாறி வந்துட்டு இருக்கு எங்களோட இது. அது அதனால கிடையாதுங்க. அது சொல்ல நீங்க நிறைய பேர் கேட்டீங்க, இதை சொல்லணுமா வேணாமா இப்ப இருந்தல எப்போ பிடிச்சி நீங்க கேக்குறீங்க. இதெல்லாம் பத்தி நான் சொல்லல, அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்லை.
நான் அந்த கேள்வி ஆமாங்க அது எங்களுக்கு அதை பத்தி நாங்க சொல்லிட்டு என்ன பண்ண போறோங்கிறதுனால அது ஆரம்பத்துல இருந்தே அதிக பேர் லைவ்லயுமே அதிக பேர் கேட்டீங்க. அது சொல்ற மாதிரி இருந்தா சொல்லியிருக்க மாட்டோமாங்க. அதனால அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. அதனால அதை பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லை. ஆமா அது அப்புறம் திரும்ப வந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அதிக பேர் நான் என்னமோ ஐபோன் வச்சுக்கிற மாதிரி நீங்க என்ன போன் வச்சு வீடியோ எடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு தெரியல இல்ல நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி. இல்ல நல்லா இருக்கா மொக்கையா இருக்குன்னு கேக்குறீங்களான்னு அதையும் சொல்லுங்க. அது வந்து நீங்க சொல்ற மோட்டோரோலா H50 ஃபியூஷனுங்க. போன் வந்து கேமரா சூப்பரா இருக்கும். போனை வாங்காதீங்க, மொக்க போனு. சார்ஜ் நிக்கவே நிக்காது, ஹேங் ஆகும், லேக் ஆகி நிக்கும், கேமரா அடிக்கடி ஒர்க் ஆகாது, பிரச்சனை இருக்கு. மோட்டோரோலா H70 வாங்குங்க, இதை விட ஒரு படி அது மேல இருக்கு. அந்த போன் சொல்றேன், ரிவ்யூலாம் கொடுக்கல, நான் யூஸ் பண்ண வரைக்கும் அதை சொல்றேன். அப்புறம் சாரி வந்து ப்ராப்பரா கட்டுன்னு சொன்னீங்க. எனக்கு சாரியே எனக்கு கட்ட தெரியாது. நானே அதிகமா வீடியோ பார்த்து தான் கத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம அதனாலயே தான் நான் அதிகமா சுடிதார் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலாம் சாரி கட்ட. அன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன்னா இங்க இருந்து எந்த ஒரு சாரியும் எடுத்துட்டு போல. எங்க அம்மா வீட்டுல இருந்த சாரியவே எடுத்து கட்டினேன். அதுல சொல்லிருந்தீங்க ப்ராப்பரா கட்டணும்னு. கண்டிப்பா கத்துக்கிறாங்க, கத்துக்கணும். இல்ல தேவையில்ல, மெட்டர்னிட்டி கொடுத்து அந்த மாதிரி போட்டு போ, வேலை முடிஞ்சிச்சு. அது பிரச்சனைங்க. இவங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டீங்க. நாங்க போன வாட்டி வந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம், எலுமிச்சப்பழம் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வாட்டி இல்ல இருந்தது. நான் அங்கே சாப்பிட்டேன், ஒரு 4-5 சாப்பிட்டுட்டேன். எதுவுமே கிடைக்கல இந்த வாட்டி, ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. முடிஞ்சிருச்சுங்க. அதுவும் இல்லாம அதனால ஒண்ணும் கொண்டுட்டு வரல. அதுவும் இல்லாம நாங்க அங்கவே 10 நாள் ஒரு வாரத்துக்கு மேல தங்கணுமா, எல்லாமே காய்கறி எல்லாமே. நான் கொய்யாப்பழமே எனக்கு அவ்வளவு சாப்பிட இன்ட்ரெஸ்ட், அது பிடிக்கும். இவங்க எடுத்து வந்து இந்த வாட்டி நல்லா இவ்வளவு பெருசு உள்ள தப்பி தவறி இருந்ததா, அப்படியே ரெட்டா சூப்பரா இருந்தது. விதைய பூரா சாப்பிட்டு வெளியில எடுத்து வச்சிருக்கேன் முளை வைக்கிறதுக்கு. அந்த ஸ்கின்னை மட்டும் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அது வீட்லயுமே ஒரு 10 கண்ணு அந்த கண்ணெல்லாம் போட்டு வச்சிருக்கேங்க. ஆமா, அந்த அவங்க எடுத்துட்டு வர கொய்யாப்பழத்துல முக்காவாசி விதைக்கு தாங்க போவோம். சாப்பிடாதீங்க விதைக்கு எடுத்து வைங்க அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு நான் வீடியோ போடணும் வேற, சீக்கிரம் வீடியோ போடணும் வேற கேட்டிருந்தாங்க. இல்ல நான் ரெடி பண்ண வீடியோ எல்லாமே ரெடி பண்ணுங்க. அப்புறம் இந்த இளநீ அது இதுன்னு தேங்காய் கிளீன் பண்ணுவோம் மரத்தை, அதுலயே எனக்கு டைம் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கே ஒரு மரத்துல ஏறல. முக்கியமா நான் எதுக்காக ரெடி பண்றேன்னா எண்ணெய்க்காக தாங்க. வீட்டு சொன்ன பாத்தீங்கன்னா வீட்டு எண்ணெய்க்காகவும் நான் ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி என்னோட ஓன் யூஸுக்காக அந்த எண்ணெயை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்புறமே எங்களுக்குள்ள இப்ப ஒரு 2-3 நாளா கொஞ்சம் வாக்குவாதம் இல்ல, கொஞ்சம் கன்ஃபியூஷன்லயே போகுது. ஈரோடு வாங்கன்னு எங்க அம்மா ரொம்ப நாளாவே கூப்பிட்டுருக்காங்க. 1 மாசம் 1.5 மாசம் லீவு தானே, இங்கேயே வந்து இருங்க, எங்களுக்கும் பாப்பாவை பார்த்த மாதிரி ஆகும் அப்படின்னு. எங்க அம்மா ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அவங்க 4 பேர பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் 3 மாசம் வரைக்கும் வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறோம். அவங்க வளர்ற வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியல, அதனால வந்து இரு அப்படின்னு சொன்னாங்களா. நான் இவர்கிட்ட சொல்றேன், ஆனா இவரு சொல்றதும் ஓகேவா தான் இருக்கு. சூழ்நிலை சிச்சுவேஷன் சரியில்லை, அதனால அவ்வளவு தூரம் போவேன் அப்படின்னு. 250 கிலோமீட்டர். அது இல்லாம நாங்க வண்டி இல்லாம செட் ஆகாது எனக்குலாம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட அம்பாறை மாதிரி தான். அங்க பேருக்கு தான் அது சிட்டி. வெளியில ஒரு 1 கிலோமீட்டர் வந்து வெளியில வரணும், கடைக்கு வரணும்னாலும் எது வரணும்னாலும். இல்ல 1 கிலோமீட்டர் வரும். காலமாடு சாலைக்கெல்லாம் வரும், 4-5 கிலோமீட்டர் வரும். அதுதான் மெயின் சிட்டி. காலமாடு சாலை ஈரோடு பஸ் ஸ்டாண்டு தான். அங்க நமக்கு வேலையில இருந்தாலும் சொல்றேன், எனக்கு அங்க இருக்க பிடிக்கலங்க. போனா வீடியோ போடலாம். இவன் என்ன சொல்றான், நம்ம போன டைம் நாங்க போனப்ப அங்க கோயிலுக்குலாம் போனோம். காலபைரவர், இன்னொன்னு இது அது என்ன கோயில், முருகன் கோயில், சென்னிமலைக்கு போனோமா. அப்போ வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்களா, இது பஸ் எல்லாம் எதுவும் போகல. நாங்க யதார்த்தமா போயிட்டோம், வண்டி எதுவுமே அலோடு கிடையாது. படியில தான் ஏறி போனோம்னு ஆயிடுச்சா, மூச்சு வாங்குதான், அலர்ஜி எல்லாம் வந்துருச்சு. 1800 இல்ல கொஞ்சம் அதிகமா அது மறந்துருச்சு, எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனா அதிகப்படி தான் விளையாட முடியல. நான் போயிட்டேன். எங்க அம்மாவும் சிவாவும் அவங்களுக்கு எல்லாம் சாதாரண படி ஏறி வேலை செய்யறாங்கல்ல, அவங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. எனக்கு அலர்ஜியே வந்துருச்சு, மூச்சு எல்லாம் ரொம்ப விட முடியல அந்த அளவுக்கு. ஆனா அந்த படி ஒவ்வொன்றும் ஏறும் போதெல்லாம் நான் என்ன வேண்டிட்டு ஏறினேன்னா, எனக்கு பொண்ணு பிறக்கணும், ஆனா நல்ல நிலைமையில இருக்கிறப்ப பிறக்கணும் அப்படின்னு ஏறினாங்க. அதே போல எனக்கு அங்க இருந்து நான் வந்தேன். ஒரு 2 மாசம் கழிச்சு எனக்கு பாப்பா இருந்தா. அதுக்கப்புறம் இன்னும் நாங்க ஊருக்கு போகவே கிடையாது. அப்ப போனப்ப நாங்க நாமக்கல் அங்கேயும் இங்கேயும் செம்மையா சுத்தணுவாங்க வண்டியிலேயே, ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்ப போக முடியுமாங்கிறதே டவுட்டு. அப்புறம் பாப்பாவோட பேரை கொஞ்சம் மாத்தி வைங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அது வந்து பேர் அவருக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை நான் வைக்கல. அது வந்து ஒரு வேண்டுதல், ஒரு நம்பிக்கையாக அந்த பேர் வச்சது முடிவு பண்ணி வச்சிருந்தது. அதனால நான் அந்த பேர் வச்சிருக்கேன்.
அது நான் இல்ல 2 பேருமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனா சிவன்யாங்கிறது அடிக்கடி வாயில வர்ற ஒரு பேர் ஆயிருச்சு. அதனால வரோனிகாங்கிறது பேர் வந்து வரோனிகா நல்லாதான் இருக்கு. நான் அப்பப்ப கூப்பிடுவேன். அவ்வளவுதாங்க. இதுதான் மொத்தத்துக்கு வந்து கொஸ்டின். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வந்த கொஸ்டின்லாம் நான் பார்க்கல, அதெல்லாம் ரொம்ப ஓல்டு. அதனால இப்போதைக்கு இந்த ரீசெண்டா வந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. அப்புறம் நிறைய பேரு ஏதாவது ஒரு மாதிரி நினைக்கலாம், நம்ம வீடியோஸ் பார்த்து என்ன இப்படி போதுங்க ஒன்றும் நல்லா இல்லைன்னு இல்லை யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா கமெண்ட்டுமே ஒரு சில, நான் இப்பெல்லாம் பார்த்தீங்களா பேட் கமெண்ட்டை கண்டுக்கிறதே இல்லை. வந்தா வந்துட்டு போகுது. ரோட்ல போகும்போது 1000 நாய் குலைக்க தான் செய்யும். நாயை போற நாயெல்லாம் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே போனா என்ன நடக்கும்? நம்ம நேரம் வேஸ்டா போறல. அதனால விட்டாச்சு, அப்படியே போயிட்டு இருக்கு. இன்னொரு நல்ல விளாக்ல மீட் பண்ணலாம். அது போடுங்க, ஊருக்கு போகணும், போயிட்டு தான் போகணும். ஏன்னா இங்க இருந்தா அந்த மைண்ட் செட்டே இல்லை, எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்டே கிடையாது. இப்போவே நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன்னா கண்டிப்பாக இதான் நீங்கள் நினச்சிப்பீங்க, என்னடா இவ்வளோ மதிச்சு கேட்குறோம், சொல்ல மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான், பெரிய ஆள். அதுக்கே ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைப் வந்தப்போ எல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுங்களுக்கு திமிரப்பாரு சப்ஸ்கிரைப் இருந்துச்சு, இதுக்கு மேலே ரீப்ளேலாம் பண்ணாதுங்க. அது யோசிச்சு பாருங்க, இப்படியே தான் பொழுது வரைக்கும் பார்த்துட்டு ரீப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த கண்ணு வலி வந்து ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமைக்கெல்லாம் போனேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக முக்கியமான கொஸ்டின்லாம் பொறுக்கி ஒரு வீடியோவாக போட்டுருக்கேன். இல்லை மற்றபடி நான் கமெண்ட்ஸ்லாம் படிக்கிறேன், பார்க்கலன்னு சொன்னேன்னா டெய்லியும் பார்க்க மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் எடுத்து எல்லா கமெண்ட்டுமே ஸ்க்ரோல் பண்ணுவேன். பேக் கமெண்ட்டை ஃபுல்லாக விட்டுருவேன், பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்து இந்த மாதிரி கேட்ட கேள்வியெல்லாம் ஒரு வீடியோ ரீப்ளே வீடியோ மாதிரி போடுவேன். அது இப்படியே இருந்தாலும் சரி, இதை விட இன்னும் நல்ல நிலைமை போனாலும் சரி, நான் மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்ங்க.